Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்க போறோம். குட்டி குட்டி ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. எக்ஸாம்ல வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்குற மாதிரி பெரிய ப்ராப்ளம் எதுவும் கேட்க மாட்டாங்க. குட்டி குட்டி ப்ராப்ளம் கேட்பாங்க. குட்டி ப்ராப்ளத்துக்கு குட்டி ஃபார்முலா தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி வந்து E அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வந்து G அப்படின்னு கூப்பிடுவோம். மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டினா வந்து நமக்கு னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு தெரியும். G னா shear stress by shear strain அப்படின்னு தெரியும். பல்க் மாடுலஸ் கேட்கலாம். பல்க் மாடுலஸ்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூணு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ப்ராப்ளத்து மூலிமா இந்த மூணு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா என்ன அப்படின்னா E ஈக்குவல் டு 9 kg டிவைட் பை 3k plus g. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கான ஃபார்முலா. என்ன கொடுத்துருக்காங்க? E கொடுத்துருக்காங்க, G கொடுத்துருக்காங்க. E கொடுத்துருக்காங்க, G கொடுத்துருக்காங்க, K கேட்குறாங்க. E வந்து 300, G வந்து 150, 3K, G வந்து 150. நம்ம எப்போ சிம்பிளிஃபைல ஃபர்ஸ்ட் அடிச்சிடலாம். அடித்தடி வெட்டு குத்துல இது 2 ஆயிடும். 2னா 2 3 சார் இதை இந்த பக்கம் கொண்டு வரலாம். கொண்டு வந்தீங்கன்னா 9K இருக்கு. அப்போ 6K plus 300 equal to 9K. ஸோ இந்த 6K அந்த பக்கம் கொண்டு போனால் 9K minus 6K equal to 300. அப்போ 3K equal to 300. அப்போ K equal to 100 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். K equal to 100. இங்கே ஜிகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து டைமென்ஷன் ஹோமோஜெனிட்டி பை ஜிகா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு வரும். அடுத்ததாக பார்க்குற ப்ராப்ளம் வந்து மறுபடியும் வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டோட ரிலேஷன் தான். இப்போ EGKன்றது நமக்கு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டில் அந்த சப்ஜெக்டோட புரிதல் ஆழமாக இருக்குதா இல்லையா அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட்டை பற்றி ஆழமாக புரிஞ்சுக்கிட்டா சப்ஜெக்ட் வந்து இது 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். இந்த 4ல் வந்து 2 வந்து இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பல்க் மாடல்ஸ் நான் K, பாய்சன் ரிலேஷன் மியூ, யங்ஸ் மாடல்ஸ்னா E. அப்போ அதுக்கு ரிலேஷன்னா E ஈக்குவல் டு 3 E equal to 3K 1 minus 2 nu. இது ஒரு ஃபார்முலா. E equal to 2G 1 plus nu ஒரு ஃபார்முலா. ஸோ 2 ஃபார்முலா இருக்கு. ஸோ இதில் எந்த ஃபார்முலா பயன்படுத்த நம்ம முடிவு எடுக்கணும். எப்பவுமே வந்து ஒரு இன்ஜினியரோட வேலை வந்து டிசிஷன் மேக்கிங் தான். கையில் இருக்க டேட்டா வச்சு டிசிஷன் எடுக்கிறது தான் இன்ஜினியரோட வேலை. இன்ஜினியரோட வேலை என்னன்னு கேட்டாங்கன்னா கையில் டேட்டா கொடுத்துருவாங்க. டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணணும், டிசிஷன் எடுக்கணும். இப்போ இந்த 2 ஃபார்முலா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் இதான் யூஸ் பண்ண முடியும். E ஈக்குவல் டு 3K 1 மைனஸ் 2 நியூ. இது வந்து 3 இன்ட்டு 200 1 மைனஸ் 2 இன்ட்டு 0.3. 0.3 ரெண்டால் பிறகுனா 0.6. ஸோ 1 மைனஸ் 0.6. அவள் 0.6 வந்து 1லேருந்து கழிச்சோன்னா 0.4. 0.4ல் ஒரு சைபரை கழிச்சிட்டு 240 ஜிகா பாஸ்கல் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 240 ஜிகா பாஸ்கல்ன்றது தெரியும். இதில் வந்து என்னென்னா இது 200 இருந்தால் இது 240. அப்போ வந்து K விட இது அதிகமாக இருக்குன்றதையும் ஒரு இன்ஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போனால் ஒரு சூப்பரான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் வந்து E/G-யோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ E/G ரேஷியோனா E ஈக்குவல் டு 2G 1 ப்ளஸ் மியூ அப்படின்றது தான் இது. ஸோ மியூவோட வேல்யூ வந்து 0.4 கொடுத்துட்டாங்க. அப்போ 2 இந்த ஜியை வந்து இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். E/G அப்போ ஆகிடும். இது 0.4னா இது அப்போ 1.4 ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு 1.4 அப்படின்னா 1.4னா நம்ம இந்த ஆன்சரில் வந்து ஃப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க, டெசிமலில் கொடுக்கல. 7 5 அப்போ 14/5. இப்போ E வந்து 14னா G வந்து 5 டைம்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பாய்சன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. பாய்சன் ரேஷியோ என்ன அப்படின்றாங்க. ஆனால் மாடல்ஸ் வெலாசிட்டியும் பல்க் மாடல்ஸும் சேம் அப்படின்றாங்க. டேட்டா எதுவுமே கொடுக்குற டேட்டா எதுவுமே கொடுக்காம யோசிக்க சொல்கிறாங்க. ஸோ வந்து ஈயும் கேவும் 1 அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஃபார்முலா என்னென்னா E ஈக்குவல் டு 3K 1 மைனஸ் 2 நியூ தான் ஃபார்முலா. ஈயும் கே 1னா அடிச்சிடலாம். இது 1/3 ஆகிடும். 1/3 மைனஸ் 2 நியூ. இதை இந்த 2 நியூ எந்த கொண்டு போனால் 1 மைனஸ் 1/3 வந்து 2/3 ஆகிடும். இப்போ 2 அடித்தா மியூ ஈக்குவல் டு 1/3 வரும். ஸோ எல்லா ப்ராப்ளமும் வந்து அந்த பர்டிகுலராக 4 ஃபார்முலா வச்சு தான் வருது.
இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு டாப்பிக்கை பார்க்கணும். இப்போ இது வந்து ஒரு கொஸ்டின் ப்ரோன் ஜோன். இந்த டாபிக் பேர் ரிலேஷன் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பேர். ரிலேஷன் பிட்வீன் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் ரிலேஷன் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஒரு கேள்வி, ஒரு ஆப்ஷன். நமக்கு ஒரு 100 ஏரியா கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ரிலேஷன் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஒரு ஏரியா. இந்த மாதிரி 100 ஏரியாவை கண்டுபிடிச்சு படிக்கிறது தான் படிப்பு. நம்ம எல்லாத்தையும் படித்தா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும். நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங்காக இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங்னா ஒரு செங்கலாக வச்சு செங்கல் வைக்கணும், பூசணும், செங்கல் வைக்கணும், பூசணும். அப்படி மாதிரி படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். அது உள்ள இருந்தால் தான் அடுத்த செங்கல் வைக்கணும். சரியா? படிக்கிறது வந்து செங்கல் வைக்கிறது, பூசுறது ரிவிஷனு. ரெண்டும் ஓகே, செங்கலும் இருக்கு, சிமெண்ட்டும் இருக்கு அப்படின்றது தான் அடுத்த செங்கல் வைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா படிச்சது அங்கே தான் இருக்கா இல்லையா அப்படின்னா நம்ம செங்கல் வைக்கிறோம், யாரோ ஒருத்தங்க வந்து எடுத்துட்டு ஓடிடுறோம், பூசுறோம், மறுபடியும் செங்கல் வைக்கணும், யாரோ ஒருத்தங்க வந்து எடுத்துட்டு ஓடிடுறோம். நம்ம பாட்டு எல்லாம் பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் கடைசியாக லேர்னிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ யூ ஷுட் டூ த கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங். ஒரு 4 ஏரியா மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு டாப்பிக்கை கண்டுபிடிச்சிட்டு அந்த டாப்பிக்கை வந்து ரிலவெண்ட்டாக இருக்க 4 ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு அந்த 4 ஃபார்முலாவுக்கு 4 ப்ராப்ளம் மட்டும் யோசிச்சா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃப் சூரியன் டாக் சேனலில் லைக் பண்ணுங்கள். ஏன்னா எதை விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களை வந்தடையும். உங்களுக்கு தெரிஞ்சதை பிறருக்கு எந்தவித எதிர்பார்ப்பெல்லாம் பரிமாறினா அப்போ நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். உங்கள் அன்பு, நன்றி, பாராட்ட எந்த ஒரு செயலையும் தெரிவிங்க. அதுதான் உங்களோட மெமரி பவராக மாறும். இது ஒரு டெக்னிக்கல் ஜேர்னி. இந்த ஜேர்னியில் என்னோட சேர்ந்து பயணிக்க ப்ரொஃப் சூரியன் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க் ஜாயின் உங்களுக்கான ஒரு டெக்னிக்கல் கம்யூனிட்டி கிடைக்கும். நீங்கள் அந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்க, ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாம்பியன்ஸ்.